ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி தான் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம எப்படி அந்த தக்காளி சட்னியை பண்ணுறாங்க அப்படின்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். தக்காளி சட்னி எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தக்காளி சட்னியை. அதுக்கு நான் இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 வரமிளகா. இதுதான் இதோட டேஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு. அந்த சீரகமும் அந்த வெந்தயம் தான் அதுக்கு மனம் தூக்கலாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னடா தக்காளி சட்னிக்கு சீரகம் வெந்தயம் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு இது கண்ணாடி மாதிரி வரும்போது நம்ம அதை ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 3 தக்காளி நான் ஸ்கொயர் பீஸில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இதை தக்காளியை போட்டுட்டு நல்லா 3 வாட்டி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதில் மேல்டால் உப்பு போட்டுட்டு திரும்பியும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு தோசைக்கோ இட்லிக்கோ அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சு வதங்க விடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கியிருக்கணும். பட் ஆனால் வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்திலே இருக்கணும். ஃப்ரை ஆகக்கூடாது, கருவலாக வேகக்கூடாது. அதுதான் இதோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை வச்சே நம்ம தக்காளி சட்னியை அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ அதை நான் 5 நிமிஷம் கூல் பண்ணிவிட்டு கிரைண்டரில் மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அதுக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் இங்கே பாருங்கள், இது நான் ஃபைன் பேஸ்ட்டாக எடுக்காமல் நல்லா குறன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டு கடுகு அரை ஸ்பூன் போட்டுட்டு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு மெயின் இன்க்ரீடியன்ஸு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்னி மேலே உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வரமிளகா எனக்கு நல்லா காரமாக தேவைப்படுது, அதனால் நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன் கருமிளகா. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.